நேயர்களே, இப்போ நம்ம பேச போகிறது ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு இடையில் நடந்த சீஸ் ஃபயர். சிரியாவினுடைய ஆலப்பி, அதாவது ஆலப்போ அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம், ஹமாஸினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ஈரானுடைய கண்காணிப்பு வளையம், இஸ்ரேல் பதட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். பொதுவாக இந்த சீஸ் ஃபயர் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்பதை நாம் இப்போ முதல்ல பேசித்தாகணும். ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெரும் சந்தேகம். ரெண்டு பேருமே இந்த 60 நாட்கள் கழித்து ஆயுதப்படைகளை குவித்து ஒருத்தரை ஒருத்தர் தாக்குதற்கான ஒரு சீஸ் ஃபயர். அப்படிதான் நம்ம அதை முடிவு செய்யணும். சமாதானம் என்று சொன்னால் ஒரு நீண்டகால சமாதானம். நான் எங்கள் பகுதியை பாதுகாப்பேன், நீ உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படிதான் சமாதானம் இருக்க வேண்டும். இந்த சமாதானம் என்பது ஆயுத குவிப்புக்கான சமாதானம். இதை நம்ம சமாதானம்னே சொல்ல முடியாது, சீஸ் ஃபயர். அதே போல ஹிஸ்புல்லாவுடைய தற்போதைய தலைவர் நயீம் கசீம் அவர்கள் எங்களை தாக்காதவரை நாங்கள் அமைதி காப்போம் என்று சொல்கிறார். நேற்று பேசுகிற போது ஒரு கிரேட் விக்டரி என்று அவர் புகழ்கிறார். 2006க்கு அப்புறம் மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலோடு ஹிஸ்புல்லா நடத்திய அந்த வாருக்கு அப்புறம் இது ஒரு பெரிய வெற்றி என்று சொல்கிறார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு காலை வந்த தகவல், இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பசருல் ஆசாத்தினுடைய சிரியாவினுடைய அனைத்து தளங்களும் இஸ்லாமிய ஜிஹாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஈராக்கினுடைய இஸ்லாமிக் ஆக்சிஸினுடைய தாக்குதல்கள் நேற்று இந்த சீஸ் ஃபயர் டைம்லையும் ட்ரோன் தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அப்போனா அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஹிஸ்புல்லாவோடு லெபனானோடு நடத்திய அந்த சீஸ் ஃபயருக்கும் ட்ரூஸுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வலிமையான முறையில் ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் ஜிஹாதிகள், முஜாஹிதீர்கள் எல்லாருமே பல பேரில் இருக்கிறாங்க. அதாவது குரூப் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ்ன்னு சொன்னால் சரியாக இருக்கும். இஸ்லாமிய தத்துவார்த்த ரீதியாக போராடுபவர்களாக தங்களை அழைத்து கொள்கிற இந்த குழுக்கள் போராளிகள் அல்லது தீவிரவாதிகள், நீங்கள் எப்படி எடுத்துக்கிடணுமோ அப்படி எடுத்துக்கிடுங்க. இவர்களுடைய தாக்குதல் மட்டுப்படுத்த முடியாத ஒரு விவகாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஐடிஎஃப் எச்சரிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய சிரியாவினுடைய பகுதிகள் நடந்தாலும் இன்றைக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் மிக பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. யாரை? இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெதன்யாகு அவசர கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார். டிஃபென்ஸ் காரிடார், அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அது மாதிரி நாட்டினுடைய உள்துறை, வெளியுறவு விவகாரம், இராணுவத்துறை, மிக முக்கியமாக அவரோடு கோலியேஷன் பார்ட்னராக இருக்கக்கூடிய இத்தாமர் பென்கவிர், ஸ்மோட்ரிச் போன்ற பெரும் ஆளுமைகளோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்ற தகவல் என்னவென்றால், பசருல் ஆசாத்துடைய சிரியாவினுடைய அரசாங்கம் முழுமையாக இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸினுடைய கைகளில் அவர்கள் விழுந்து விட்டார்கள். ஆகவே தற்போது அவர்கள் எந்த விதமான வெப்பன்ஸை பயன்படுத்த போகிறார்கள் என்ற கவலையில் பெஞ்சமின் நெதன்யாகு இருப்பதாகவும் அதற்கான தீவிரமான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இன்று காலை வந்த செய்தி. இதன் அடிப்படையில் ரசாயன ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற கவலை அவருக்கு இருக்கிறது. ஆக ரசாயன ஆயுதங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள், எதற்கான அச்சாணியாக இஸ்ரேல் எந்த தடயத்தை கண்டுபிடித்தார்கள் என்ற தகவல்கள் இன்னும் வெளியே வரவில்லை. ஆனால் பசருல் ஆசாத்தினுடைய சிரிய அரசு முழுமையாக இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸினுடைய கைகளில் இருக்கிறது என்பதை மட்டும் செய்தியாக வந்திருக்கிறது. அதே போன்று சிரியாவினுடைய நேற்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 30 இலக்குகளை இஸ்ரேலுடைய வான்படை தாக்குதல்கள் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கியிருப்பதாக சொல்கின்றது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்வது, ஒரு பக்கம் சமாதானத்தை பேசிக்கொண்டு மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லாவுடைய அந்த வெப்பன் டிரான்ஸ்போர்ட் இன் பிட்வீன் சிரியா ஹிஸ்புல்லா ரெண்டும் ஒரே பார்டர் தான், லெபனான் சிரியா ஈரான் இது இஸ்ரேல், இதற்கு இடையிலே அவர்கள் ஆயுத கடத்தலில் ஈடுபடுகிறார்கள். சிரியாவில் தான் மிக முக்கியமாக ஆயுதங்களை தளவாடங்களை வைத்திருக்கிறார்கள். ஈரானுடைய குழுக்கள் அங்குதான் செயல்படுகிறார்கள். அங்கிருந்து தான் அவர்கள் ஏராளமான ஆயுதங்களை இங்கு கடத்தி வந்து அவர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் லெபனானில் இருந்து டெல்லவீவையோ ஹைஃபாவையோ மற்றும் அஸ்கலான் பகுதிகளை எல்லாம் வடக்கு இஸ்ரேல் முழுவதுமாக
அடித்து துவம்சம் செய்வதற்கு சிரியாவினுடைய ஆயுதங்கள் தான். இப்போ இந்த ஆயுதங்கள் பரிமாற்றம் இருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ட்ரூஸ் ஃபயர் வந்து ஒரு ஒரு 4 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்றோட ஒரு 5 நாட்கள். அதே சமயம் ஐடிஎஃப் என்ன சொல்கிறார்கள், இந்த தாக்குதலின் மூலமாக, இந்த ஆயுத கடத்தலின் மூலமாக சிறிய எல்லையிலிருந்து சாமானிய மக்கள் வருகின்ற நிலைகளிலும் அவர்கள் ஆயுதங்களை கடத்தி வருகிறார்கள் வேறு விதமாகவும் என்ற கவலையை ஐடிஎஃப் தெரிவிக்கிறது. யாரும் அணுக முடியாத பகுதிகளில் நேற்று ஒரு குண்டை வீசியதாகவும் இஸ்ரேலின் தரப்பில் அவற்றில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் செய்தி வருகிறது. இங்கே நாம் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இஸ்ரேல் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை என்ன பேசுகிறார்கள் என்றால், தாங்கள் மட்டும் அமெரிக்காவிலிருந்து ஆயுதத்தை குவித்துக் கொள்வோம், நாங்கள் பங்கர் பஸ்டர்களையோ இன்னும் வலிமையான ஆயுதங்களையோ குண்டுகளையோ இன்னும் அபாயகரமான மலைகளில் வீசக்கூடிய குண்டுகளையோ நாங்கள் குவித்துக் கொள்வோம், எங்களுக்கான நிதி உதவியை அமெரிக்காவினுடைய ஜோ பிடன் நிர்வாகம் தருகிறது. அதாவது ஆமோஸ் ஹெஸ்ட்ரிச்சினுடைய அந்த கருத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் மட்டும் ஆயுதங்களை குவிக்கக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி அவர்கள் பக்கம் விழும். ஆனால் என்ன விவகாரம் என்றால், இப்போ லெபனானுடைய அரசாங்கம் ஆயுதத்தை குவித்தால் அது ஒரு அரசு, அந்த அரசாங்கத்திற்கு ஆயுதங்களை குவிப்பதற்கோ ஆயுதங்களை வாங்குவதற்கோ ஒரு உரிமை உண்டு. ஆனால் ஹிஸ்புல்லா போன்ற போராளி குழுக்கள் ஆயுதங்களை கடத்தும் போது இந்த 60 நாட்களில் பெரும் குவியலான ஆயுதங்களை அவர்கள் குவித்து விடுவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த பிரச்சனை என்பதே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஈகோ. ஹிஸ்புல்லாவை தோற்கடிக்க முடியாத ஒரு சக்தியாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். ஆனாலும் 2006 விட இப்பொழுது நாங்கள் வலிமையை குறைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ஹிஸ்புல்லாவினுடைய மிக பெரும் வலிமையான தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா, உளவியல் ரீதியாகவே அவருடைய மரணம் இவர்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நஸ்ருல்லாவுடைய மரணம், அதே போன்று ஃபாத் ஷுக்குருடைய மரணம், அதே போன்று ஹாஷிம் ஷஃபீத்தீனுடைய மரணம், அதே போன்று அலி கராருடைய மரணம், இப்படி நிறைய தலைவர்கள் கொல்லப்பட்டது. அவர்களுடைய செயல்பாட்டில் வழிகாட்டில் ஹிஸ்புல்லாவுக்கு பல கோடிக்கணக்கான பில்லியன் ஆயுதங்களை விட இந்த வலிமையான தலைவர்களை குறிவைத்து தாக்கியது. அதே போன்று டிஎன்இபியினுடைய வெடிமருந்தை பேஜர் தாக்குதலின் மூலம் நடத்தியதெல்லாம் அவர்கள் மறந்து போகக்கூடிய சம்பவமாக இல்லை. ஒரு உளவியல் ரீதியாக நீங்கள் பாருங்கள், 2 மாதம் இவர்களுக்கு ஏற்படுகிற இது வந்து ஆயுத குவிப்புக்குத்தான் வழிவகுக்குமே தவிர அவர்களை சமாதானமாக, ஐயோ நாம் ஒரு இஸ்ரேல் நல்லவர்கள் நம்மோடு சமாதானமாகிவிட்டார்கள், லெபனானில் 3500 பேருக்கு மேல் கொல்லப்பட மாட்டார்கள், 12,000 பேர் வரை லெபனானிலே காயமுற்றிருக்கிறார்கள், இதோடு கதை முடிந்தது என்று அவர்கள் காஃபி ஷாப்பில் உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய லெவல் இல்லை. இந்த எஞ்சிய 260 நாட்களில் எந்த அளவிற்கு வலிமையை கூட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு கூட்ட போகிறார்கள். பண வலிமையாக இருந்தாலும் ஆள்பலம், ரெக்ரூட்மெண்ட்ஸ், புதியதாக அவர்கள் போர் செய்வதற்கான ஆட்கள், தளவாடங்கள், ராக்கெட்டுகள், வழித்தடங்கள், கடந்த ஒரு ஆண்டுகளாக அவர்கள் சந்தித்தது, குறிப்பாக இந்த 60 நாட்களில் அவர்கள் சந்தித்த பேரியர், அதாவது லெபனானுடைய தென்பகுதி, லெபனானுடைய வடக்கு பகுதி, மத்திய பகுதி, கோலான் குண்டுகள், இவர்களெல்லாம் இருக்கிற சிக்கல்கள், ஆம்புஸ் தாக்குதல்களை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும், ஆர்பிஜி செல்லை எப்படி ஏற்படுத்த வேண்டும், நீண்ட தூரம் மிசைலை எப்படி பண்ண வேண்டும், வான்பரப்பு சாதனங்களை எப்படி உடைக்க வேண்டும், ரேடார் கருவிகளை எப்படி ஏமாற்றம் செய்ய வேண்டும், டெல்லவி உட்பட்ட பகுதிகள் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய செயல் திட்டங்களை ஹிஸ்புல்லா செய்வார்கள். அதை போன்று நீங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இதிலே நியாயம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இதற்கிடையே ஒரு முக்கியமான தகவலை அமெரிக்காவினுடைய செனட்டினுடைய லிண்டசி கிரஹாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய செனட்டில் மிக வலிமையான தலைவராக தற்போது பார்க்கப்படுகிற லிண்டசி கிரஹாம் நவம்பர் 29 ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்பு, நேற்று முன்தினம் சனிக்கிழமை அவரது பேட்டியினுடைய லிண்டசி கிரஹமுடைய பேட்டியில், டொனால்டு ட்ரம்ப் தன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திவிட வேண்டும், இஸ்ரேல் டாப் அஃபீஷியலுடைய சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். அவர் ஒரு புதிய யுக்தியை கையாளுகிறார். டொனால்டு ட்ரம்ப் ஈரானை காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாலும், அவருடைய பதவிக்கு வருவதற்கு முன்பு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உயர்மட்ட தலைவர்களோடு ரகசிய பேச்சு நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது செனட்டர்
லிண்டசி கிரஹம் அவர் அஃபீஷியலாக இஸ்ரேலுடைய டாப் அஃபீஷியலோடு சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். இது தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முடிவுகள் இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர் வைக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை, அதாவது வன்குரோத் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஹிஸ்புல்லாவோடும் ஹமாஸோடும் என்று சொல்லக்கூடிய வலதுசாரி இத்தாமர் பென்கவீர் மற்றும் ஸ்மோட்ரிச் போன்ற தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதாவது யாருக்கு? லிண்டசி கிரஹமுடைய பேச்சுக்கு, இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு அவர்கள் என்ன வைத்தார்கள், என்ன முடிவு செய்திருக்கிறார்கள், என்ன அக்ரிமெண்ட் என்று தெரியவில்லை. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தி ஆக வேண்டும், ஜனவரி 20க்கு முன்னால் ஒரு ட்ரூ ஸ்டாக்ஸ் வந்துவிட வேண்டும் என்று நிரந்தர போராக அவர் விரும்புவதை அஃபீஷியல்ட்டு சில அக்ரிமெண்ட்டை அவங்க வைக்கும்போது அவற்றை இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏனென்று சொன்னால் பெஞ்சமின் நித்தானியாகு ஸ்மோட்ரிச்சிட்டையோ பென்காவிர்கிட்டையோ கலக்காமல், பெனட் நாப்தாலினிடத்தில் கேட்காமல், அவர் இப்பொழுது பதவியில் இல்லை, இருந்தாலும் அவர்கள் முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் வலதுசாரி சித்தாந்தங்கள் கொண்ட அதிகமான பேர் அங்கே இருக்கிற காரணத்தினால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த செய்தி என்ன சொல்கிறது என்றால், அமெரிக்காவினுடைய செனட்டர் லிண்டசி கிரஹாம் இவற்றை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப அவர்களுக்குள் ஒரு மோதல் வந்திருக்கிறது. இதற்கிடையே இன்னொரு செய்தி என்னவென்றால், ஈஜிப்டில் ஒரு பேச்சுவார்த்தை போகிறது. நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். ஈஜிப்டில் ஒரு பேச்சுவார்த்தை, சிரியாவோடு ஒரு நடவடிக்கை, அதே போன்று ஹமாஸோடைய ஒரு ஹிஸ்புல்லாவோட நடவடிக்கை, இப்பொழுது அமெரிக்காவினுடைய லிண்டசி கிரஹாமுடைய பேச்சுவார்த்தை 29ஆம் தேதி சனிக்கிழமை. இதற்கிடையே அமெரிக்கா தனது தோழர்களான, அமெரிக்காவுக்கு இங்கு வலிமையான தோழர்கள் UAE, சவுதி அரேபியா, ஈஜிப்டு மற்றும் ஜோர்டான், அதை சார்ந்து கத்தார், இந்த நாடுகளோடு ஈஜிப்டில் வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகும். இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா உடைய ஒரு நீண்டகால இனிஷியேட்டிவாக இருக்க முடியும் என்றும், இந்த பேச்சுவார்த்தை யார்? ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தையை தாண்டி, நல்ல கவனிங்க, ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தையை தாண்டி ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய சமாதானத்தை தாண்டி இப்பொழுது இந்த சமாதானத்திற்கு இடையே எஜிப்ட்ல காசா ஸ்ட்ரிப்பினுடைய போரை முடிவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புறாங்க. உலகம் எல்லாருமே விரும்புவது ஹிஸ்புல்லா போரை பத்தி அல்ல. அங்கு 3500 பேர் லெபனானில் கொல்லப்பட்டாலும் காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய பரிதாப நிலையை, 45,000 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிலையை மீட்கப்பட வேண்டும். தாக்குதல் முழுமையாக டீஎஸ்கலேட் ஆக வேண்டும். ஒரு சமாதானம் வர வேண்டும். அந்த ஜோன் ஒரு அதாவது என்ன சொல்றது, பாதுகாக்கப்பட்டமான இடையக மண்டலமாக இருக்காமல், ஒரு பஃபர் ஜோனாக இருக்காமல், பாதுகாக்கப்பட்டமாக செழிப்பான பகுதியாக உருவெடுக்கணும். இதுதான் முக்கியம். ஆனால் இதை எப்படியும் வரக்கூடாது என்பதில் தான் யூத வெறுப்பாளர்கள் அதை சொல்கிறார்கள். ஏன்னா அமெரிக்கா, லிண்டசி கிரஹாம், டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள், அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்கள் என்ன போரிட்டாலும் நீ அதை வெற்றி கொள்ள முடியாது என்பதை நன்கு அவதானித்து ஈஜிப்டில் இந்த பேச்சுவார்த்தையை ஹமாஸோடு நடத்துகிறார்கள், ஹமாஸ் தலைவர்களோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் என்ன சொல்கிறது என்றால், அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி த லாங் ஸ்டெல்ட் டாக்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்றது. நீண்டகால உறுதியான ஒரு நடவடிக்கைக்காக நீண்டகால செயலில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி ஊடாக அவர்கள் கிடைத்த ஆதாரத்தில் சொல்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஒரு விவகாரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம். அதையும் நியூயார்க் டைம்ஸ் சொல்லி காட்டுகிறது. என்ன பேச்சுவார்த்தை என்னன்னு சொன்னால், இப்பொழுது நான் சற்று முன்னர் சொன்னேன், அதே போன்று பசருல் அசாத்தினுடைய ரெஜிமிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு எப்படியெல்லாம் ஆயுதங்கள் சிரியா வழியாக கடத்தப்படுவதற்கு இப்பொழுது போர் நடக்கிறது. அதே போன்று இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு விவகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹமாஸ், நான் சொல்வது காசா. ஹமாஸ் என்ன சொல்றான்னா, 2 பகுதிகளை இஸ்ரேல் சொல்றாங்க. ஒன்று பெலடெல்ஃபி காரிடார், இன்னொன்று நெட்சாம். இந்த பகுதிகளை தான் ஆயுத கடத்தலுக்கு பிலடெல்ஃபி காரிடாரில் ஒரு 14 கிலோமீட்டர் அல்லது மைல்கள், எனது நினைவு சரியாக இருந்தாலும் ஒரு 14 மைல்னு வைத்துக் கொள்ளுங்களேன், கிலோமீட்டர்ஸ். அதற்கிடையே இந்த வழித்தடங்களின் மூலமாகத்தான் ஆயுதங்கள் அங்கிருந்து இங்கே கடத்தப்படுகின்றது. அங்கே எங்களுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்று முழுமையாக சொல்கிறார்கள். யாரு? இஸ்ரேல், IDF. இப்போ ஹமாஸ் போன்றவர்கள், ஏன் நாட்டில் உனக்கு என்ன வேலை? ரஃபாவிலையோ, ஜபாலியாவிலையோ, நெட்சாரிம்லையோ
அதே போன்று பிலடெல்பியாவிலேயோ வடக்கு காசாவிலேயோ உனக்கு வேலை இல்லை, நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி முழுமையாக எங்களுக்கு ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் வேண்டும். உலகத்தில் 193 நாடுகள், 150க்கு மேற்பட்ட நாடுகள் 2 ஸ்டேட் சொல்யூஷன் தேவை. மேற்கு கரை ஒரு பக்கமாகவும் காசா மற்றொரு பக்கமாகவும் கொடுத்து விடணும். இதுதான் நியாயம், இதுதான் உண்மை. அவனுடைய மண்ணை நீ பிடித்து கொண்டு அவனுடைய மண்ணை மறுபடியும் செய்வது என்ன நியாயம்? அதுக்கான காலம் வந்து விட்டது. அதுதான் உண்மை. தற்போது நியூயார்க் டைம்ஸினுடைய 29வது செய்தியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டிய அமெரிக்காவினுடைய லின்சே கிரஹாமுடைய இந்த பேச்சுகளும் மேட்ச் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ஈஜிப்ட்ல ஒரு டாக்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிலடெல்பி காரிடார்ல பெர்மனண்டா இல்லாமல் டெம்பரவரியாக, நல்ல கவனிங்க, ஐடிஎஃப் படைகளை நிறுத்துவதற்கு ஒரு டீலை அவங்க மேற்கொள்றாங்க. நல்லா கவனிங்க, இவர்களின் நீண்ட திட்டம், யூதர்களின் நீண்ட திட்டம் ஹமாஸை முழுமையாக அழிப்பது, கெப்டிவிஸை மீட்பது, அதாவது பயண கைதிகளை. அதே போன்று இத்தாமர் பென்கவீர் ஸ்மோட்ரிச் நெத்தனியாகுடைய திட்டம் அங்கு சாலைகளையும் இராணுவ கட்டமைப்புகளையும் மேற்கொள்வது, பலஸ்தீனத்தில் கட்டமைத்து அந்த பகுதி முழுமையாக தங்களுக்கானதாக்கி ஜெருசலத்தின் தலைநகராக்கி இணைத்து எல்லாரையும் சிதறடிப்பது. இந்த மாதிரி ஒரு மோசமான திட்டம் எங்கும் இல்லை, அது சாத்தியமில்லை. இது சர்வதேச போராக மாறும், பிராந்திய போராக மாறும். இதையெல்லாம் அமெரிக்கா நன்கு உணர்ந்து ஈஜிப்டின் மூலமாக இப்பொழுது பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருதா என்னன்னு தெரியல. நியூயார்க் டைம்ஸ் செய்தி 29ஆம் தேதி சனிக்கிழமை நடந்தது நான் சொல்கின்றேன். இந்த பேச்சினுடைய என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேச்சு எகிப்து பார்டர்ல டெம்பரரியா இஸ்ரேலுடைய ஆர்மி ஐடிஎஃப்ஐ நிறுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. த என்க்ளேவ் த பார்டர் வித்தின் எஜிப்ட். ஆக இந்த ஆயுத கடத்தலுக்கு தற்காலிகமாகத்தான், அது பெர்மனண்டாக இல்லை. இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்பதும் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. தோழர்களே, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இப்போ தாக்குதல் நடக்குது அதெல்லாம் பேசலை, அதை சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் மட்டுமில்லை, சர்வதேச அளவில். நான் முக்கியமாக உங்களுக்கு சொன்னது, ஹமாஸ் தற்போது எகிப்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். எகிப்தோடு அல்ல, எகிப்து நாட்டில். ஒன்று, டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வர வேண்டும் என்று தான் வருவதற்கு முன்பே முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று செனட் லின்சே கிரஹாம் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை. லின்சே கிரஹாம் வலதுசாரிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சிரியாவில் பதட்டம் தொடர்கிறது. ரசாயன ஆயுதங்கள் வீசுவதற்கு முற்படுவார்களோ என்ற அச்சம் வருகின்றது. ஈரானுடைய வலிமை பெற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஆக்சிஸினுடைய பல குழுக்கள் ஹிஸ்புல்லாவோடு நடவடிக்கை அவர்கள் விரும்பவில்லை. அதே நேரம் ஹிஸ்புல்லாவும் ஆயுதத்தை குவிக்கிறார்கள். அதே போன்று அதை மட்டுப்படுத்துவதற்கு இஸ்ரேலும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவும் தொடர்கிறார்கள். ஆக இதுவரை ட்ரூஸ் என்று சொல்ல முடியாது. ஒரு டீ குடிக்கக்கூடிய நேரம். மறுபடி திடீரென்று போர் நாளை நடக்கலாம், நாளை நடக்கலாம். இதுதான் தற்போதைய செய்தி. மீண்டும் பல செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.